புகலிடமும் தந்திடுமே. புது ஜீவன் புது பேலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. புது ஜீவன் புது பேலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. பரதேசியாய் நான் அலைந்தேனையா, பாசமாய்த்து எடீரே. பரதேசியாய் நான் அலைந்தேனையா, பாசமாய்த்து நீரே. இதுவரை காத்தே இனியும் நடத்தும் இயேசுவே ரட்சகரே. இதுவரை காத்தீர் இனியும் நடத்தும் இயேசுவே ரட்சகரே. புது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. புது ஜீவன் புது பேலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. சித்தம் செய்ய உம்மை போல் மாற வல்லமை தந்திடுமே. சித்தம் செய்ய உம்மை போல் மாற வல்லமை தந்திடுமே. இம்மட்டும் காத்த இம்மானுவேலே இனியும் நடத்திடுமே. இம்மட்டும் காத்த இம்மானுவேலே இனியும் நடத்திடுமே. எங்களை எப்பொழுதும் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த சங்கமம் வானொலி ஊழியர்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகிறேன் சுவாமி. கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் திறந்தருளும்படியாகவும் என் கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாக இருக்கும்படியால் ஆண்டவரே என்னை சிலுவையின் பின்னாக மறைத்துக் கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவரே நீங்க பேசும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். சகல துதி கனம் மகிமையாவும் மக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில். ஆமேன், ஆமேன். இன்று நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனங்கள். ஏனென்றால் மனிதராகி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் அதிகமாக ஆண்டவருக்குள்ளே வந்தவர்களும் சரிதான், வராத அறியாத புறஜாதிகளும் சரிதான், பழைய காரியங்களே நாங்கள் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்க புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவைகள் எங்களுக்கு தடையாய் காணப்படுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் இந்த வார்த்தையிலே அவர் கூறுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவ்வாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் இயற்கையாக நாங்கள் பார்க்கும்போது அதிகமாக முந்திய காரியங்களை நினைத்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய தடையாக காணப்படுகிறது. பழைய துன்பமான சூழ்நிலைகளை நாங்கள் மறக்க முயற்சித்தாலும் நினைத்து கொண்டே இருப்போம். சில வாலிபரிடம் கேட்டால் பழைய காரியங்களே சொல்லுவார்கள். நான் அந்த இன்டர்வியூக்கு போனேன், அதுல தோல்வி, இங்க போனேன் அதுல தோல்வி, இதுல பார்த்தேன் அதுல வெற்றி இல்லை, இங்கே போனால் அங்கே பஸ் பிந்திட்டுது, போறதுக்கு டைம் இல்லை, அப்படி இப்படி என்று ஒரே தோல்விகளையே பழைய காரியங்களே பேசுவதையும் நாங்கள் கேட்கிறோம். இயலாமல் போன நேரங்கள், போராட்டம் நிறைந்த வாழ்க்கைகள், பழைய வாழ்க்கையிலே நடந்த வியாதிகள், துக்கங்கள், பிரச்சனைகளை நாங்கள் நினைத்து நினைத்து அங்கே எங்களை நாங்களே
குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறோம். இது ஒரு பிசாசின் தந்திரம். ஏனென்றால் பழையவற்றை நாம சிந்தித்துக் கொண்டிருந்தால் புதிய ஆசீர்வாதங்களை நினைக்க முடியாதபடி, அதை குறித்து செயல்பட முடியாதபடி, அதற்காக நாங்க பிரயாயம் பண்ணாதபடி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முடக்கி போடுவதுதான் அவனுடைய தந்திரமாக இருக்கிறது. ஆகவேதான் நம்மை பார்த்து தேவன் கூறுகிறார் 19ஆம் வசனத்தில், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஏன் அவர் செய்ய விரும்புகிறார்? நாங்கள் அவருடைய சிருஷ்டிப்பை பார்த்தோமாண்டா எல்லாம் புதிதாகத்தான் இருந்தது. பார்க்கிறோம் அங்கே பல பல வர்ண நிறங்கள்ல பூக்கள், அழகிய காட்சிகள், வண்ணாத்தி பூச்சிகள், பறவைகள், விதம் விதமா எல்லாம் புது புதுதான் ஆண்டவர் படைச்சார். கடைசியாக மனுஷனாகி எங்களை அவர் புது சிருஷ்டியாக புதுவிதமாக அதை செய்ததை பார்க்கிறோம். வார்த்தையினால் நட்சத்திரங்கள், வெளிச்சங்கள், சந்திரங்கள், சூரியன் எல்லாவற்றையும் படைத்த தேவன் அங்கே நாங்கள் பார்க்கிறோம் மனிதனை உருவாக்கும் போது அவர் மண்ணிலே இருந்து தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி, அதாவது அந்த மண் ஒரு மகிமை உள்ள மண்ணாத்தான் இருந்தது. அந்த மண்ணிலே எடுத்து அவர் தன் சாயலாகண்டா அது மகிமையுள்ள சாயல். ஆகவே அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். உயிர், இந்த உயிர் ரத்தத்துல உயிர் இருக்கிறது என்று சொல்வார்கள். அவருடைய ரத்தத்தை அவர் அங்கே எங்களுக்கு ஊதி எங்களை ஜீவ ஆத்மாவாக்கினார். இது ஒரு புதிய படைப்பு, புதிய காரியம். அதைத்தான் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். தேவன் இவ்விதமாய் படைத்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு புதிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமையும் வாஞ்சையும் ஒரு தாகம் உடையவராயிருக்கிறார். அவர் அங்கே சொல்லுகிறார் எசேக்கியேல்ல, அந்த புதிய காரியத்தை செய்வதற்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு காரியம் சம்பவிக்க வேண்டும். 36-26 வசனத்தை பார்ப்போமானால் எசேக்கியேலில், உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்கள், அங்கே அவர் சொல்லுகிறார், புதிய காரியம் செய்வதற்கு எங்களுடைய இருதயமானது என்னவாம்? சதையாக மாற வேண்டும். ஏன்? அந்த இருதயம் கல்லா இருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், சவுலை ராஜாவாக்கும் போது, சாமுவேலை சந்தித்த போது அவருடைய இருதயம் அங்கே மாற்றப்படுகிறது. சவுல் அங்கே புதிய மனுஷன் ஆகிறான். அநேக காரியங்களை நாங்கள் உதாரணமாய் சொல்ல முடியும். ஆனால் மனுஷனுடைய இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர் யாராம்? உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவர் தேவன். அங்கே எரேமியாவிலே சொல்லுகிறார், ஏனெனில் மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவராய் இருக்கிறேன். ஏனாம் எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த இருதயம் திருக்குள்ளது, அடுத்தது மட்டுமல்ல மகா கேடுள்ளதாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று தேவன் கூறுகிறார். ஆகவேதான் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறார் தேவனுக்கு மட்டும்தான் எங்களுடைய இருதயம் தெரியும், இருதயத்தின் எண்ணங்கள் தெரியும். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், இந்த மனிதன் திருக்குள்ள மகா கேடுள்ளமான இவன் இருதயத்தை நான் சதியாக்க விரும்புகிறேன், புதிதாக்க விரும்புகிறேன், மறுரூபப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் அங்கே புதிய காரியங்களை வைக்கும்படி விரும்புகிறார். அங்கே இயேசு கிறிஸ்து இருதயத்தை பற்றி சொல்லும் பொழுது மத்தேயு 15-19 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் ஏனெனில் இருதயத்துக்குள் இருந்து, மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய்ச்சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டு வருமாம். இவைகள் என்னவாம்? மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. ஆகவேதான் அவர் நமக்கு இந்த கல்லான இருதயத்தை, இந்த தீய காரியங்கள், தீட்டுப்படுத்தும் இந்த காரியங்கள் உள்ள நம்முடைய இருதயத்தை நம்மில் இருந்து எடுத்து போட்டு அவர் சதையான இருதயமாக மாற்ற விரும்புகிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன் என்று சிந்தித்து பாருங்கள். அன்பான பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, எங்களுடைய இருதயம் மாற்றப்படும் போதுதான் தேவன் நமக்கு செய்கிற புதிய காரியங்களை நாங்கள் உணர முடியும். இன்றைக்கு நீங்கள் அநேகரோடு பேசி பார்த்தால் அவர்கள் புதிய ஆசீர்வாதங்களை பற்றி சொல்ல மாட்டார்கள். ஆண்டவர் இதை எனக்கு செய்யவில்லை, அதை எனக்கு செய்யவில்லை என்று குறைகளைத்தான் கூறுவார்கள். ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றார்? அவருடைய வாக்கு என்ன சொல்லுகிறது? நான் புதிய காரியத்தை செய்வேன், பழையதெல்லாம் முடிந்து போயிட்டு, அதை நீ நினைத்து கொண்டிருக்காத.
நான் உனக்கு புதுசை செய்ய போறேன், புதிய இருதயத்தை தரப்போறேன். பாருங்க, உங்களுடைய இருதயத்தை அவர் சதையாக மாற்ற விரும்புகிறார். இப்ப நம்மை மறுரூபப்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார். எசேக்கியேல் 36:27 நீங்கள் பார்த்தீர்களானால் எப்படி அந்த இதயம் சதையாக மாற முடியும்? உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை பெற்று என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று அங்கே ஆண்டவர் கூறுகிறார். எசேக்கியேல் 36:27 வடிவாக அங்கே சொல்லப்படுது. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நடக்க மட்டுமல்ல, நாங்கள் நியாயங்கள் படி செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம், அவைகளை கை கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். அப்பொழுதுதான் எங்களுடைய இருதயம் ஆவிலே ஒரு மறுரூபம் உண்டாகும். அப்பொழுதுதான் தேவன் எங்களுடைய இருதயத்திற்கு புதிய காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியதாயிருக்கும். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? புதிய காரியம் நடக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் சதையாக மறுரூபமாகப்பட வேண்டும். அவருடைய ஆவியினால இது எப்படி நடக்குமா? அவருடைய ஆவியினாலும் நாங்கள் அவருடைய கட்டளைகளில் நடக்கவும் அந்த நியமங்களை கை கொள்ளும்படி போதுதான் அவர் அவற்றை செய்யக்கூடியதாக அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் சிந்திக்க முடியும். கொடுக்கப்பட்ட நேரத்திலே ஒரு சில உதாரணங்களை சொல்லுகிறேன். புதிய காரியங்களை அவர் இலகுவாக செய்ய அங்கே பார்க்கிறோம். ராஜாக்களுடைய காரியங்களிலே நாங்கள் வாசித்து பார்ப்போமானால் சங்கீதத்திலே அங்கே தாவீது ராஜா கூறுகிறார், பாவம் செய்த போது அவர் அங்கே உணர்ந்து மனம் திரும்பி உடனே பிழையை செய்த போது அவர் உணர்த்தப்பட்ட உடனே மனம் திரும்பி, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று அங்கே அவர் வேண்டிக் கொள்கிறதை பாருங்கள். எப்படி இது தாவீதுக்கு தெரியும்? தாவீது பாவம் செய்த போது தேவன் அதை உணர்த்திய போது அவர் அங்கே அதை உணர்ந்து மனம் திரும்புகிறார். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி அங்கே அவருக்கு தெரியும், தேவன் தன்னை விட்டு போனால் இனி தனக்கு ஒரு உதவியும் இல்லை. தேவன் தன்னை விட்டு போனால் இனி தன்னுடைய காரியங்கள் வெற்றியாகாது. ஆகவே தேவனுடைய கிருபைக்காய் அவர் கெஞ்சுகிறார். சுத்த இருதயம், அதாவது என்னுடைய இருதயத்துல சுத்தத்தை தாங்க, பரிசுத்தத்தை தாங்க, என்னில் அந்த நிலைவரமான ஆவி, ஆண்டவரே நான் அங்கும் இங்கும் குந்தி குந்தி எழும்பாதபடி, இடறி விழாதபடி எனக்கு நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே தாங்க, என்ற ஆவியை புதுப்பிங்க என்று அங்கே அவர் அனுபவித்து கூறுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த காரியம் என்ன? இறுதியாக தேவன் அவரை ஒரு ராஜாவாய் ஆக்கி அவர் உயர்த்தி 40 வருஷம் அவர் யுத்தம் இல்லாமல் ஆளுகை செய்கிறதை பார்க்கிறோம். புதிய புதிய காரியங்களுக்குள்ளாக தேவன் அங்கே வழி நடத்தினார். அது மட்டுமல்ல, பரிசுத்த பவுலும் ரோம சபையை பார்த்து இவ்விதமாய் கூறுகிறார், நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரோமர் 12:2 சொல்லுகிறார், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, இந்த மனம் தான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் புதிய காரியங்களை செய்யவில்லையா? தடைப்பட்டு இருக்கிறதா? வழி திறக்கவில்லையா? பிசினஸ்ல டவுனா? வியாதி மிகவும் மோசமா போகிறதா? என்ன காரியம் எங்களுக்கு நடக்கிறது? நாங்கள் எங்களை ஆராய்ந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை எது, அவருடைய பிரியம் எது, அவருடைய பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து எங்களுடைய மனம் புதிதாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது நாங்கள் மறுரூபப்படுவோம். அந்த வேளையிலே தேவன் புதிய காரியங்களை செய்வார். 2 கொரிந்தியர் 5:17 கூறுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அங்கே பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் வந்தா என்ன நடக்குதாம்? அவனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுதும் அவன் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான். அவனுடைய சிந்தனையிலே மாற்றம், அவனுடைய கிரியைகளிலே மாற்றம், அவனுடைய செயலிலே மாற்றம், அவனுடைய இருதயத்தில் இருக்கிற சுபாவத்திலே மாற்றம், புது சிருஷ்டி. முந்தி பார்க்கும் போது சொல்லுவார்கள், ஐயோ அவன் முந்தி சரியான குடிகாரன், இப்ப
ஆண்டவருக்குள்ள வந்துட்டான், இப்ப அவன் முந்திய போல இல்ல என்று சாட்சி கொள்ளும்படி மக்கள் அவன் புது சிருஷ்டியாய் மாறுவான். முதல் என்றால் வாயை திறந்தா பொய் தான் பேசுவான். இப்பென்றா அவன் எவ்வளவு உண்மையும் எவ்வளவு தாழ்மையும் பெருமையெல்லாம் போய் இப்பொழுது அவன் மாறி இருக்கிறான் என்று சாட்சி கூறத்தக்கதாக இங்க என்ன நடக்கிறதாம், அவனுக்கு சொல்லப்படுகிறது, அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழைய காரியங்கள் ஒளிந்து போயின. அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் முதல் தடவையாய் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்பீர்களானால் நேர்களே, புது சிருஷ்டியாய் மாற வேண்டியது மிகவும் அவசியம். அப்பொழுதுதான் நீங்கள் எதிர்பார்க்கிற புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் தடைப்பட்ட காரியங்களிலே புதிதாய் வழியை திறப்பார். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும், வாசல்கள் அங்கே வெங்கல கதவுகள் திறக்கப்படும். இவ்விதமாய் தேவன் புதிய புதிய வழியை உண்டு பண்ண முடியும். எபேசியர் 4:23 கூறுகிறது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பாருங்கள், புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்னவா, எங்களோட உள்ளத்திலே அவருடைய பரிசுத்த ஆவி, புதிதான ஆவி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவருடைய நீதியிலும் தேவன் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அந்த பரிசுத்தத்திலும் அவருடைய சாயலாக நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று அன்று எபேசியருக்கு அங்கே எபேசு சபையை பார்த்து விசுவாசிகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு கூறுகிறார். பூரண அறிவை அடையும்படி நாம் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு கர்த்தரை பற்றி அறிவு வேண்டுமானால், அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாங்கள் என்னவாம், அவருடைய நியமங்கள் கற்பனைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது அந்த அவரை பற்றி அறிவு எங்களுக்கு கிடைப்பதினாலே நாங்கள் புதியதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள முடியும். ஆகவே நம்மை நாம் ஆராய்ந்து தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் ஒவ்வொருவரும் அந்த இரக்கத்தை பெற தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கலினாலும் புது சிருஷ்டியாக மாறுவோம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே பழைய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவன் கூறுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். இந்த பழைய காரியங்களை சிந்தித்து கலங்கி கொண்டிருக்கும் தாயே, தகப்பனே, இவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் புதிய காரியத்தை செய்வேன், சகலத்தையும் புதிதாக்குவேன், அவனுடைய இருதயத்தை புதிதாக்குவேன், சதியான இருதயத்தை கொடுப்பேன், கல்லான இருதயத்தை என்னுடைய அன்பினாலே நான் கரைப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பான தாயே, கலக்கத்தோடு இருக்கிறாயா? அன்பான தகப்பனே, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்தித்து கலங்குகிறீரா? அவர் சொல்லுகிறார், என் கரத்தினாலே அன்பின் ஜனங்களே ஒப்பு கொடுங்கள். அவர் சொல்லுகிறார், சகலத்தையும் நான் இதோ புதிதாக்குகிறேன் என்று அங்கே வெளிப்படுத்தலே அங்கே யோவானுக்கு சொன்ன தேவன் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார். நம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து அவருடைய அறிவிலே நாங்கள் பெருக வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்யும்படியாக, புதிய சூழ்நிலைகளை உருவாக்கும்படியாக, புதிய வேலை திட்டங்களை உருவாக்கும்படியாக, வியாதியில் இருந்து அவர் புதிதாக எல்லாவற்றையும் உருவாக்குவார். என்னென்ன அங்கங்கள் கிட்னி பலதாக இருந்தால் கிட்னியை புதிதாக்க முடியும். அன்பானவர்களே, உங்களுடைய சுவாச பையிலே பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்த்து அதை புதிதாக்க முடியும். அன்பானவர்களே, அதே போல் இருதயத்திலே உங்களுக்கு என்ன வியாதிகள் இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தின் பகுதியை அவர் புதிதாக்க முடியும். அவ்விதமாய் புதுப்பிக்கிற தேவன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டுமாய் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கூறுகிறார், மகனே, மகளே, உனக்கு நான் புதிய வழிகளை உண்டு பண்ணுவேன். நான் அவாந்திர வழியிலே ஆறுகளை உருவாக்குகிற தேவன், வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன், வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உருவாக்குற அன்பின் தகப்பன். நீங்க இஸ்ரவேல் சந்ததியுடைய சரித்திரத்தை
வனாந்தரத்தை பார்ப்பீர்களானால் அந்த வனாந்தரத்திலே தேவன் அவர்களை அற்புதமாய் வழி நடத்தி புதிய புதிய வழிகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்ததை நாங்கள் பார்க்கலாம். அவ்விதமான தெய்வத்தை தான் நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்று புதிதாக கேட்கும் தாயே, தகப்பனே, உன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே ஒப்புக்கொடு. இதோ எல்லாவற்றையும் புதிதாக்குறார். பழைய பழைய காரியங்களை நினைத்து கலங்கி கொண்டிருப்பேயானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கூறுகிறார், அன்பின் பிள்ளைகளே, நான் முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையிலே நான் புதிய காரியத்தை தோன்ற செய்வேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் இல்லாதவைகளில் இருந்து இருக்கிறவைகளாய் காண்பிக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்களை எங்களுடைய இரு கண்கள் காணவும் இல்லை, நாங்கள் காதுகளினால் கேட்டதும் இல்லை, எங்கள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அவ்விதமான அற்புத காரியங்களை செய்கிறதான் தேவன். அவர் அற்புதரும் அதிசயமாயிருக்கிறார். அவர் புதிதாக சதியான இருதயத்தை கொடுப்பது மட்டுமல்ல, அந்த இருதயத்திலே தம்முடைய ஆவியை வைத்து அங்கே அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே நான் உங்களை மறுரூபமாக்குவேன், மறுரூபப்படுத்துவேன். என்னுடைய வார்த்தைகளை நீங்க கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, வாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, கைக்கொள்ளுவர்களாக நாங்கள் மாறும் பொழுது தேவன் எங்களுடைய ஜீவியத்தை ஆசீர்வதித்து புதிய காரியத்தை செய்வார். அவாந்தர வழியிலே ஆறுகளையும் வனாந்தரத்திலே அவாந்தர வழியிலே ஆறுகளையும் ஆண்டவர் உருவாக்குவார். வனாந்தரத்தில் அவர் வழியை உருவாக்குவார். நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தாவே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை முன்றோடு ஆண்டவரை நீ தீர்த்து புதிதான காரியத்தை உருவாக்கும். உடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். புதிய இருதயத்தை தாரும். பழைய எண்ணங்களை என்னை விட்டு அகற்றி போடும். பழைய கசப்புகள், பழைய கோபங்கள், பழைய வைராக்கியங்கள் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கர்த்தாவே, அவ்விதமான காரியங்கள் எங்கள் இருதயத்திலே மறைந்திருந்தால் எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டவரே உம்முடைய கல்வாரி அன்பினாலே கழுவி சுத்திகரித்து உம்முடைய ஆவியினாலே என்னை அபிஷேகித்து புது சிருஷ்டியாய் மாற்றும் ஆண்டவரே. என்னை புதிதாக்கும் போது நான் உம்முடைய புதிய காரியங்களை அனுபவிக்க எனக்கு கிருபை செய்யும் என்று நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அன்பானவர்களே, இந்த வேளையிலே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒவ்வொருவரும் நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்யும்படி, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வனாந்தரமாய் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வழிகளை உண்டு பண்ணும்படி, உங்களுடைய வனாந்தரமாய் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நீரூற்றுக்களை உருவாக்கும்படி இன்று என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள், ஒப்பு கொடுங்கள். கர்த்தாவே, இந்த வேளையில ஆண்டவரே உம்மோடு எம்மை நோக்கி எதிர்பார்த்து ஜெபிக்கிறவர்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று சொன்ன தேவனாகிய நீர் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய சரீரத்திலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய வேலை ஸ்தலங்களிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். புதிய சூழ்நிலையை உருவாக்குங்க ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை அவர்கள் எதிர்பார்த்து ஜெபிக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, ஒரு அதிசயமான காரியம். வனாந்தரத்தில வழியையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உருவாக்குற தெய்வமாகிய நீர் அவர்கள் மத்தியிலே கடந்து சென்று அப்பா உம்முடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் ஆகும்படி செய்வீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று சொன்ன தேவனே, ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறேன் அப்பா. அதே போல கர்த்தாவே, இந்த சங்கமம் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நினைவு கூர்ந்து துதிக்கிறோம். இந்த சத்தம் எங்கெங்கு எல்லாம் போகும்படியாக ஆண்டவரே அவர்களுக்கு கூடாக நீர் திறந்த இந்த வாசலுக்காய் துதிக்கிறேன் சுவாமி. அந்த குடும்பங்களும் அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவருடைய குடும்பங்களிலே ஆண்டவரே நீர் வனாந்தரத்திலே வழியை உருவாக்குற தெய்வமாகிய நீர், அவாந்தர வழியிலே ஆறுகளை உருவாக்கிய தெய்வமாகிய நீர் அவர்களுடைய குடும்பங்களில் ஆசீர்வாதம் தங்க
துவங்கும்படியா ஜெபிக்கிறேன். சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. அந்த சந்ததிகளும் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க, இன்னும் அதிகமாக உமக்கென்று ஊழியம் செய்யத்தக்கதாக ஆண்டவரை உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரை குடும்பங்களாக அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். சகல துதி கனம் மகிமை யாவையும் உம்முடைய கரத்திலே ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள ஆண்டவரின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர் அருந்ததி. இன்றைய நாளிலே எஸ்ஐயா 43ஆம் அதிகாரம் 18-19, மத்தேயு 15-19, ரோமர் 12:2, 2 கொரிந்தியர் 5:17 போன்ற வசனங்கள் கூடாக நான் புதிய காரியத்தை செய்கிறேன், பழையவற்றை சிந்தியக்கூடாது, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த கல்லான் இடத்தை சதியாக மாற்ற தேவன். அதாவது மத்தேயு 15:19 தீட்டுப்படுத்தும் வசனங்கள். இந்த தாவீது பாவம் செய்த பொழுதுதான் அந்த 51 சங்கீதத்தை எழுதி மனம் திரும்பினான். ரோமர் 12:2 மனம் புதிரான மனம் திரும்புங்கிறான். 2 கொரிந்தியர் 5:17 கிறிஸ்துவுக்குள் வந்தால் எல்லாம் புது சிருஷ்டி. அருமையான செய்தி, உற்சாகமான செய்தியா இருந்தது. வார்த்தையின் அடிப்படையில் செய்தி கொடுத்தீங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். Thank you brother, thank you. God bless you, God bless you. இதுவரை இந்நேரமும் செய்து கொடுத்தவர் சிஸ்டர் அருந்ததி, ஒஷாவா, ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஞான பிரகாசத்தை அழைக்கப்படும். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord, man.